ஹாய், உங்கள் குழந்தைங்க ஒரு கை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சுத்தமாக யூஸே பண்ணாமல் இது போல் வச்சுருக்காங்க அப்படின்னா இது எப்ஸ்பால்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்ஸ்பால்சி எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி டைமில் குழந்தைங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க, இல்லை குழந்தையோட ஷோல்டர் வந்து ஸ்டக் ஆகுதுன்னா டாக்டர்ஸ் எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் கொடுத்து குழந்தைய புல் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. அந்த பீரியடில் பிரேக்கியல் பிளக்ஸஸோட அப்பர் கார்டு இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்ஜுரி ஆச்சுன்னா எப்ஸ்பால்சி வரும். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் குழந்தைங்க செய்கிறாங்களா இல்லையா நோட் பண்ணுங்கள். கையை தலைக்கு மேலே கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். கையை வாய்க்கிட்ட மடித்து கொண்டு வராங்களான்னு நோட் பண்ணுங்கள். இல்லை ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா அதை கை நீட்டி வாங்கி பிடிச்சி கையில் வச்சுக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்கள். இதில் 1-2 செய்யலை இல்லை எதுவுமே செய்யலை அப்படின்னா அது எப்ஸ்பால்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மைல்டு டு மாடரேட் இன்ஜுரியாக இருக்குது அப்படின்னா ஃபுல் ரெக்கவரிக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டே போதுமானதாக இருக்கும். இல்லை கார்டு ரொம்ப சிவியராக இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா அங்கே சர்ஜரி தேவைப்படும். யூடியூப், இன்ஸ்டாகிராமை பார்த்து நீங்களா எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாதீங்க. வெறும் எக்ஸசைஸ்னால மட்டும் எப்ஸ்பால்சிக்கு ஃபுல் ரெக்கவரி கொடுக்க முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஃபுல் ரெக்கவரிக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ.